கதிர்வேல் சார் இங்க வாங்க. சார் எஸ்ஐ எப்போ வருவாரு? காயத்ரி வீட்டுக்கு செக்யூரிட்டி போட்டு அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் வைக்க போயிருக்காரு சார். வர லேட் ஆகும் சார். இவன் பொண்டாட்டி வந்தா இவன் ரிலீஸ் ஆயிடுவான்ல? ஆமாம் சார். எதுக்கு சார் கேட்குறீங்க? ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. இவன் வெளியே போயிட்டான்னா முடியாதுல்ல, அதனாலதான் இங்கேயே வச்சு இவனுக்கு லாட கட்டலான் இருக்கேன். சார் கேஸ் முடிய போகிற நேரத்தில் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? கேஸ் முடிய போறதுனாலதான் பண்ணணுங்கிறேன். விட்ட அடுத்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. அவனை கையை கால கட்டுங்க படுக்க வச்சு. சார் வேணாம் சார். யோ, அவனை படுக்க வச்சு கையை கால கட்டி இழுத்துட்டு வாங்க. சரிங்க சார். என்ன சார் இது? என் மேல கையை வச்சுட்டு பதில் சொல்லாம வெளியே போயிடுவே நீ. அதனாலதான் கணக்கு தீக்க போறேன். சார் இது சட்ட விரோதம். கோர்ட்ல நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதை நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அடிச்சது கூட சட்ட விரோதம் தான். டியூட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட நீ தாக்க வந்த. என்னோட தற்காப்புக்காக பதிலுக்கு நான் உன்னை தாக்குனேன். இதுதான் என்னோட வாக்குமூலம். தெரியுதா? போடா. சார் படுக்க வச்சு கட்டுங்கயா. சார் சார் கைய முதுகு பின்னாடி கட்டறா. பேசாம இருறானா? சார் வேணாம் சார். சார் இது தப்பு சார். அமைதியா இரு. சார் அந்த லத்தி அடியா. சார் வேண்டாம். சார் வேண்டாம் சார். நாளைக்கு ஏதாவது கோர்ட்டில் பிரச்சனை ஆகிட போகுது சார். அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து தான் சார் என்கொயரி வைப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீசர் அடிச்சிருக்கான், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? பயமா இருந்தா லீவ் போட்டு ஓடிப்போ. சார் சார் இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இதுவே என்னோட பதில் தான்டா. போலீஸ்கார மேல கை வச்சா என்ன தெரியுமா? நிறுத்துங்க சார். எதுக்கு சார் இவரை அடிக்க போறீங்க? வெளியே போங்க. இது எங்க ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். யோ, வெளியே துரத்தியா? சார் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்ல தேடப்பட்டவர் வந்திருக்காரு. என் புருஷன் கொன்னுட்டாருன்னு சொன்ன பொண்ணு வந்திருக்கு. இந்த பொண்ணு கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இவரை ரிலீஸ் பண்ணுங்க. எதுக்கு அடிக்க போறீங்க? இந்த ரெண்டு கேஸ்லயும் நான் இல்ல. நீங்க அந்த எஸ்ஐயை தான் போய் கேட்கணும். போய் அவரை போய் கேளுங்க. சார் நான் இவரோட வைஃப் மட்டும் இல்ல, நான் ஒரு தாசில்தார். தாசில்தார ஒருத்தர் என் கண்ணு முன்னாடி அடிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இவன் மனுஷனே இல்ல, அக்யூஸ்ட். அப்படியே இருந்தாலும் இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்ன அக்கிரமம் பண்றீங்க? இதுக்கு நானும் உங்க மேல ஆக்ஷன் எடுப்ப சொல்லிட்டேன். என்கிட்டே சட்டம் பேசுறியா? இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வெளியே போ. முடியாது. இவருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு நீதிபதி இல்ல. என்ன மாதிரி நீங்களே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். முதல்ல கட்ட ஒத்து விடுங்க. இந்த ஸ்டேஷன்ல எனக்கு ஆர்டர் போடுற அதிகாரம் உனக்கு கிடையாது. யோ, வெளியே தெளி கதை சத்தியா. வேண்டாம் சார். அப்புறம் ஏதாவது பிரச்சனை எடுப்போம் சார். வேண்டாம் சார். வேலை கேளுங்க பாரு. சார். வெளியே போங்க. போங்க. போயிடலாம். நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? யோ, முதல்ல வந்துடியா? சரி சார். இது பாருங்க சார், பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இவரை அடிக்க போறாரு. என்னங்க இது? இவ என் மேலே கை வச்சுட்டான். மனுஷனாங்க நீங்க? பைத்தியக்காரனா நீங்க? பர்சனல் வெஞ்சன்ஸ் ஸ்டேஷன்ல காட்டுவீங்க, மானம் கெட்டு போயிடும். யோ, அவரு தான் சொல்றாருன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவிங்க போச்சு. இல்ல சார். முடிஞ்சதுல நீ கிளம்புங்க. பிரகாஷ், சத்யா நீ சாதிச்சிட்ட. நம்பிக்கை இருந்துச்சுங்க. போராடினேன், ஜெயிச்சிட்டேன். நீ நிஜமாவே வைரகமான பொண்ணுதான். எவ்வளவு துரோகம், எவ்வளவு போராட்டம், எல்லாத்தையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் நீ கூப்பிட்டு வந்துட்ட. நீ வீரமான பொண்ணுதாம்மா. மாமா, என்ன பண்ண? மன்னிச்சிருங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது துரோகம் மட்டும் இல்ல, அசிங்கமும் தான். வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். இவரை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்லலைன்னா இவரை கொண்டுடுவான்னு காயத்ரி மிரட்டினா. அதுக்காக தான் இப்படி ஒரு அசிங்கமான பொய்ய சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. விட சார், நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க சார். சத்யா மேடம், சார் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேமரா எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். முரளி இங்க வாங்க. சார், இவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் புதுசா ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். அந்த காயத்ரி மேல என்னென்ன செக்ஷன் போட முடியுமோ எல்லா செக்ஷனையும் போடுங்க. ஓகே சார். நீங்க போங்க. ஓகே சார்.
சீக்கிரம் போங்க சார், அவ தப்பிச்சிட போறா. அவங்க தப்பிக்க முடியாது மேடம். அவங்க தப்பிக்காம இருக்க வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். உங்க கம்ப்ளைண்ட்காக தான் வெயிட்டிங் மேடம். வந்துருச்சுல, போய் அரெஸ்ட் பண்றது தான் வேலையே. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கு தீபாவளி. இந்தாங்க எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். சார் நானும் உங்க கூட வரேன் சார். சரி வாங்க. சார் குட் மார்னிங். உள்ள தானே இருக்காங்க? ஆமா சார். தேங்க்யூ சார். ஏறுமா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏறு ஏறு. சீக்கிரம் அப்படியே படுத்துக்கோமா. சாஞ்ச மாதிரி படுத்துக்க. சரிங்க சார். விடுறா வண்டியை. படுபாவிங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்காம கட்டி போட்டிருக்காங்களே. சார் சார் இங்க எங்கேயும் இல்லை சார். சார் ரூம்லயும் இல்ல சார். சார் மேல எங்கேயுமே இல்ல சார். தப்பிச்சிட்டாங்க. சார் அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது சார். இதோ இந்த பக்கம் தான் வருது. நீங்க ஏமா ஐயோ சார் உங்க கட்டிப்பட்டு வச்சிருக்காங்களா? அம்மா எந்திரிங்க. என்னாச்சு மூர்த்தி? யார் இப்படி கட்டி போட்டாங்க? வாங்க வாங்க. என்ன மூர்த்தி என்னாச்சு? சார் என்னாச்சு? தண்ணி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. இந்தாங்க சார். சார் எங்களை கட்டி போட்டது மட்டும் இல்ல, அடி அடின்னு அடிச்சு போட்டாங்க சார். பச்சை தண்ணி கூட கொடுக்கல சார். நானும் எங்க அக்கா உயிரோட இருக்கிறது எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ சார். அந்த காயத்ரி செய்யாத வேலையே இல்ல போல இருக்கு. வாங்க வாங்க. சகல காயத்ரி இவ்வளவு கொடூரமா இருக்கிறா. சங்கீதாவை அவளே கொன்னுட்டாளோ என்னவோ. சங்கீதாக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்கா. ஹைதராபாத்ல வச்சு சங்கீதாவையும் சதீஷையும் காயத்ரி கொல்ல பாத்திருக்கா. அவங்கள சத்யா தான் மீட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. அக்கா சங்கீதா கிடைச்சிட்டாக்கா. என் பொண்ணு உயிரோட தான் இருக்காளா? நல்லா இருக்கா. நீங்க வாங்க. வாங்கம்மா, எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல போய் நேரடியா பேசிக்கலாம். நான் என் கார்ல கூட்டிட்டு வந்துறேன். நீங்க இங்கே இருங்க. வாங்க. நீங்க வண்டியில இருங்க. லெகமெண்ட் நல்லா கிழிஞ்சு போயிருக்கு. அது என்ன சார் கொஞ்ச நாளைக்குள்ளேயே 3வது தடவையா கை உடைஞ்சு போச்சுன்னு வரீங்க? தண்ணி அடிச்சிட்டு விழுந்துட்டீங்களா? இல்ல டாக்டர், இப்போ அதுவும் முக்கியம்.
வலி உயிர் போகுது. பெயின் கில்லர் ஏதாவது கொடுங்க. பெயின் கில்லர் தான் சார் போட்டிருக்கேன். இப்படி அடிக்கடி பெயின் கில்லர் போட்டா கிட்னி தான் பாதிக்கும். டாக்டர் ஏன் சார் நான் உடஞ்ச கை உங்க உடம்புல தானே இருக்கு, இத கூட பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டேன். அதுக்கு என்ன டாக்டர் செய்ய சொல்றீங்க? ஆல்ரைட், வலி கடுமையா தான் இருக்கும், கோவம் வரதான் செய்யும். 2 நாள் பெட்ல இருந்துதான் ஆகணும், சரியா? வீட்டுல என்ன பாத்துக்க ஆள் இல்ல டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கே இருக்கேன். ஓகே, ரெஸ்ட் எடுத்துங்க. வினோ, காய் எதுக்கு என் தலையில அடிச்சா? நம்பி சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்கா எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அக்காவை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். அவகிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியவே இல்ல. எனக்கும் அதான் பயமா இருக்கு. நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி காய் டார்லிங் ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. இப்ப போலீஸ் வீட்டுக்கு வந்து அவ என்ன பண்ண போறா? அப்பா அண்ணி தப்பு செஞ்சிருக்காங்களா? இவன் வேற. யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இருக்கிற சிக்கல் பத்தாதுன்னு இடையில நீ வேற கேள்வி கேட்டுக்கிட்ட. இந்த நேரத்துல தான் எவனாவது ஒருத்தன் போன் பண்ணுவான். அதை அட்டன் பண்ணி தான் தொலைய. ஒரு நல்ல ரிங்டோன் கூட வைக்காம கொய்யோ. ஹலோ, யாருங்க? ராஜு, நான் தான் அண்ணி. அண்ணியா? யார்? காயத்ரி அண்ணியா? அண்ணி நீங்களா பேசுறீங்க? நானே தான் பேசுறேன். எங்க இருக்க ராஜு? ஹாஸ்பிட்டல்ல தானே? ஆமா அண்ணி. ஏன் அண்ணி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க நம்பி சார் தலையில வேற அடிச்சிட்டீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அண்ணி. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல ராஜு. அண்ணி தப்பு செய்ய மாட்டான்னு நீ நம்பணும், அவ்வளவுதான். சரி அண்ணி. சரி, நம்பியை அட்மிட் பண்ணிட்டீங்கல்ல? அட்மிட் பண்ணியாச்சு அண்ணி. எக்ஸ்ரே எடுத்து பார்த்து டாக்டர் ஊசி கூட போட்டார் அண்ணி. 2 நாளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொன்னாரு. இங்க கூட நான் பேசுறேன் அவட்ட. அண்ணி, நம்பி சார் பேசணுமா? நான் போன் தரேன். என்னங்க சார்? ஹலோ காய் டார்லிங், என்னாச்சு? போலீஸ் வந்தாங்களா? என்ன பண்ணாங்க? வந்தாங்க நம்பி. அந்த சத்யாவும் சங்கீதாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது இல்லாம வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க. ஐயோ, நீ எங்க இருக்க டார்லிங்? நான் மாட்டுவேனா? தப்பிச்சிட்ட நம்பி. அப்பாடா. என்னாச்சு? அக்கா தப்பிச்சிட்டாங்களா? தப்பிச்சிட்டாளா? அப்பா. நீ இப்ப எங்க இருக்க டார்லிங்? சென்ட்ரல் மினிஸ்டர் சார் தான் நான் போன் பண்ண உடனே கார் எடுத்துட்டு வந்து என்ன காப்பாத்தினாரு நம்பி. போலீஸ் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, அதனாலதான் நான் உங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொன்னேன். இது புரியாம போயிடுச்சே. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க அங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்களும் என் கூட சேர்ந்து சதி செஞ்சீங்கன்னு உங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த மூர்த்தியையும் அவன் அக்காவையும் வீட்டுல தானே அடைச்சு வச்சிருக்கோம். ஆமா, கரெக்ட். ஏய், மூர்த்தி பேரை சொல்லிடாதீங்க. வினோவுக்கு மூர்த்தியும் லக்ஷ்மியும் அடைச்சு வச்ச விஷயம் இன்னும் தெரியாது. ஆமால. சரி. அதனாலதான் நான் உங்களை நேத்து தேதியை போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வைக்க சொன்னேன். அப்படிதானே அட்மிட் ஆயிருக்கீங்க? நீ எதுக்கு சொன்னேன்னு தெரியல. இருந்தாலும் நேத்து தேதி போட்டுதான் அட்மிட் ஆயிருக்கேன். இப்பதானே காரணம் எல்லாம் புரியுது. தலையில அடிச்சா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியும். போலீஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறதை விட கொஞ்சம் வலிய பொறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா? அதான் அப்படி செஞ்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க நம்பி. சச்சா, என்ன பேசுற காயம்? என்னோட காயம் எனக்கு நல்லதுதானே பண்ணுவா. எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. தேங்க்ஸ் நம்பி. ஏதோ பிளான் பண்ண, ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிடுச்சு, அதனால ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் நாம யாரும் போலீஸ் கையில சிக்காம தானே இருக்கோம். மினிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு. இந்த பரபரப்பு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் ஆற போடுவோம், அது வரைக்கும் சரண்டர் ஆக வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அவரோட பாதுகாப்புலயே இருக்க சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள்ல இந்த கேஸ் புஸ்ன்னு போயிடும், கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால நான் நிச்சயம் தப்பிச்சிடுவேன் நம்பி, கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லு காயத்ரி. உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. என் சார்பா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. சரி நம்பி, ரொம்ப நேரம் பேச முடியாது, சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப போலீஸ் என்ன பிடிக்கலன்னதும் என்னோட நம்பரை தான் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அதான் நான் இப்போ மினிஸ்டர் சாரோட போன்ல இருந்து உங்களுக்கு பேசுறேன். இனிமே ஏதாவது போன் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் புது நம்பர்ல இருந்து தான் பேசுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது டார்லிங். ஏதோ டீனேஜ்ல ரகசியமா லவ் பண்ற மாதிரி இதுவும் எனக்கு தனி சுகமா தான் இருக்கு. சரி, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். இப்போ போனை வினோதினி கிட்ட கொடுங்க. ஓகே டார்லிங். வினோ பேசு. ஹலோ அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நாம என்னக்கா தப்பு செஞ்சோம்? அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு அந்த ராஜுவை நம்பிய பாத்துக்க சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில வா. எங்கக்கா?
நீ ஹாஸ்பிட்டலை விட்டு முதல்ல வெளியில வா. நான் மினிஸ்டர் கார்ல தான் வரேன். உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல நீ என் கூட இருக்கணும். ராஜு கிட்ட சொல்லிட்டு வந்துரு. சரிக்கா. அண்ணி எங்களுக்கு பேசுங்க அண்ணி. அதான் போன் கட் ஆயிடுச்சுல்ல. ராஜு, நீங்க நம்பி சார் கூட இங்கே இருங்க. நான் வெளியே போறேன். அக்கா என்னை இங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நீயும் என்ன விட்டு போறியா வினோ? இந்த மூஞ்சிய கூட இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அக்கா சொல்லும் போது என்னால தட்ட முடியுமா? நான் போயிட்டு அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். ராஜு உங்க கூட கண்டிப்பா இருப்பாரு. நானும் கிளம்புறேன். ராஜு, சொன்னது செய்யுங்க. உங்களை இருக்க சொன்னது காயத்ரி அக்கா. புரிஞ்சுதா? பாத்துக்கோங்க. சரி. சார், இன்னொரு கால் பண்ணிக்கிட்டுமா? எத்தனை கால் வேணா பண்ணிக்கமா. ஹலோ பெனி, நான் காயத்ரி பேசுறேன். எங்க இருக்க? என்ன மேடம் புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றீங்க? நான் இன்னும் சத்யாவோட கார்க்காக வெயிட் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் ஆர்ச் கிட்ட இருக்கிறேங்க மேடம். முட்டாள். அவ கொஞ்சம் லேட் ஆனாலும் வழக்கமான ரூட்ல வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? முட்டாள்தனமா நீ பொறுமை இல்லாம குழப்பினதுனாலதான் இப்ப எல்லா திட்டமும் பாழா போச்சு. அந்த சங்கீதா போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டா. ஐயோ மேடம், அப்ப உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வாய மூடு. அரெஸ்ட் பண்ணா உங்ககிட்ட எப்படி போன்ல பேச முடியும்? நான் தப்பிச்சிட்டேன். மத்தவங்களையும் சேஃபா அனுப்பிட்டேன். நீயும் போலீஸ் கைக்கு சிக்க கூடாது. அதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். ஐயோ மேடம், இப்ப நான் என்ன பண்றதுங்க மேடம்? சொல்றது கேளு. நீ வீட்டுக்கு போகாத. எங்க இருந்தா உன்னை போலீஸ் பிடிக்காதோ அந்த இடத்துக்கு போய் சேஃபா செட்டில் ஆயிடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ வெளியில வந்தீங்கன்னா போதும். இப்ப உடனடியா நீ தலைமறைவாயிடு. ஓகே மேடம், நான் உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஓகே, நான் கிளம்புறேங்க மேடம். ஏய், அவங்க ஸ்டேஷன் போயிட்டாங்களாமா? கிளம்புங்க, கிளம்பு கிளம்பு. ஏய் வாங்க போலாமா? சார் சொல்றாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஆமா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு அது வேதனை மட்டும்தாம்மா. உன்னால சத்யாவுக்கும் பிரகாஷுக்கும் வேதனையோட சேர்ந்து அவமானமும் அசிங்கமும் வந்துருச்சு. பிரகாஷ், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. என்னண்ணா நீங்க இதெல்லாம் நீங்களா செய்யறேண்ணா? எல்லாம் அந்த காயத்ரி செஞ்ச வேலை. அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? மூர்த்தி சார், என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய், எங்கடா காயத்ரி? போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. முன்னாடி தப்பிச்சு போயிட்டாரு அவன். அம்மா, சத்யா வந்துட்டியம்மா? வந்துட்டேம்மா. என் வயித்துல பால் வாத்தம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா அழாதம்மா. பிரகாஷை காப்பாத்த நான் வந்துதானே ஆகணும். எனக்கு தெரியும் சத்யா, நிச்சயமா ஜெயிச்சுட்டு திரும்பி வருவேன்னு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சுரேஷ். ஒவ்வொரு தேலை எவ்வளவு பிரச்சனை. தேவையில்லாம என்னென்ன நடந்துச்சு பாத்தியா? இவள அந்த காயத்ரி தான் ஆட்டி வச்சிருக்கா சம்பூர்ணம். நானும் என் தம்பியும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். உன்னை அசிங்கப்படுத்தி பிரகாஷ் அசிங்கப்படுத்தி இந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கழுவ முடியாது போல இருக்கே. பிரகாஷ், எங்களை மன்னிச்சிரு பிரகாஷ். விடுங்கண்ணா. உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தினேன். பாக்குற இடத்துல எல்லாம் உன்னை மோசமா தானே பேசினேன். 60ஆம் கல்யாணத்துல ஆசீர்வாதம் வாங்க வந்த இடத்துல கூட உன்னை நிம்மதியா இருக்க விடலையே. என்ன நினைக்க நினைக்க எனக்கே கேவலமா இருக்கு பிரகாஷ். பரவாயில்ல, விடுங்கண்ணா. இல்லப்பா, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் தீராத பாவத்தை பண்ணிருக்கேன். நல்லவங்க என்னைக்குமே நல்லவங்களா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்படி இல்லாம போச்சுன்னு தெரியல. அந்த காயத்ரி திருந்தவே மாட்டா. அவளோட சுயரூபம் தெரிஞ்சும் அவன் நல்லவன் நீ கெட்டவன் நினைச்சான் பாத்தியா? அங்கதான் அறிவு கட்டு போயிட்டான் பிரகாஷ். அண்ணா விடுங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இன்னைக்கு என் பொண்ணு திருப்பி கொடுத்தது சத்யாதான். இந்த நன்றிய எத்தனை ஜென்மம் எடுத்து தீக்க போறேன்னு தெரியலையே. அம்மா, சத்யாக்கா சாதாரணமா எங்களை மீட்டு வரலமா. உயிரை பணைய வச்சு எங்களை மீட்டுட்டு வந்திருக்காங்க. காயத்ரி எங்களை ஷூட் பண்றதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டா. ஹைதராபாத் போலீஸ் முழுக்க எங்களை தேடிக்கிட்டே இருந்துச்சு. சத்யாக்கா செஞ்ச புண்ணியம் தான் எங்களை காப்பாத்துச்சுமா. சத்யா, சத்யா. நீ புண்ணிய ஆத்மா அம்மா. உன்ன மாதிரி ஆளுக்கு சோதனை வரும். ஆனா எப்போ நீதான் ஜெயிப்ப.
என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.